ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து அசிஸ்டன்ட் டு ஒன் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிற சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது எந்த பேப்பர் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேப்பர் கீழே இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிரியேட்டிவிட்டி அப்படின்னா கிரியேட்டிவிட்டி ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஆண்டர்ப்ரனர்னா என்ன அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸை வந்து ஓனாகவே சின்ன லெவல் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதாவது ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து துணிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள வந்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி தேவை. ஏன் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு தோசை சுடுறாங்க அப்படின்னா அந்த நார்மல் தோசை ஒரு 20க்கு விற்கிறாங்க அப்படின்னா அதே இன்னொருத்தவங்க வந்து அந்த தோசை மேலே லைட்டாக கொஞ்சம் நெய்யையும் ஆனியனையும் தூவி விட்டு அதை வந்து 40 ருபீஸ்க்கு விற்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்குது. அதனால் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து கிரியேட்டிவிட்டி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் மாறணும். அண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல வந்து அந்த கிரியேட்டிவிட்டி வந்து கண்டிப்பான முறையில் மாறணும். அப்படின்னா தான் அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்க ஸ்டேபிளாக ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டியில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், அசிஸ்டன்ட் டு ஒன் ஆண்டர்ப்ரனர், இன்சென்டிவ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் நியூ வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அசிஸ்டன்ட் டு ஒன் ஆண்டர்ப்ரனர். ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு வந்து நிறையா அசிஸ்டன்ஸ் தேவை. என்னென்ன அசிஸ்டன்ஸ் எல்லாம் தேவை? ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு அசிஸ்டன்ஸ் தேவை அண்ட் ஆண்டர்ப்ரனருக்குமே அசிஸ்டன்ஸ் வந்து நிறையா தேவைப்படும். அதில் வந்து இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீ நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். சொல்ல நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ஒரு மெயினான காரணம், ஒரு மெயினான நீடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி. அதை தான் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நம்மகிட்ட மணி இருந்தால் தான் பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸ் பண்ணணுன்னா கூட அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் மணி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு நெட்வொர்க்கிங் மூலியமாக வந்து நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேதர் பண்ணலாம். அண்ட் தென் ட்ரைனிங், இது மூணுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அது போக வந்து நிறையா இருக்குது, அதெல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் அப்படின்னா ஒரு கைடன்ஸ். அதாவது அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்லேயே வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஆஃபீஸ்லேயோ வந்து அவங்க ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணி அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களை வந்து மென்டார்ஷிப்புக்கு வந்து நம்ம எடுத்து அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் கைடன்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோச்சிங், பர்சனலைஸ்டு சப்போர்ட் டு டெவலப் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ வந்து நிறையாவே கோச்சிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப். இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து வரவேற்கிறாங்க. ஆண்டர்ப்ரனர்ஸாக ஓகே ஏதோ புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கப்பா, நம்ம வந்து மந்த்லி சேலரியை விட ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து இப்போ கொஞ்சம் ஹைப் அதிகமாகிட்டே இருக்குது. அது வந்து பெரிய லெவலில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சின்ன லெவல்லையும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்னா கனெக்ஷன் டு வேல்யூபிள் கான்டாக்ட், பார்ட்னர் அண்ட் ரிசோர்ஸஸ். நெட்வொர்க்கிங் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக மட்டும் இல்லை, நமக்கு இருக்கிற கான்டாக்ட் மூலியமாக கூட வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ கனெக்ஷனோ வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக கூட நம்மளால் ஈஸியாக கேதர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னா ஒர்க் ஷாப்ஸாக இருக்கலாம், செமினார்ஸாக இருக்கலாம். இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் இந்த க்ரியேட்டிவிட்டிக்காகவோ இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறது. அதுலேருந்து வந்து நம்ம நிறையா ப்ரோக்ராம் மூலயமா நம்மளோட நாலேஜையும் ஸ்கில்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நிறைய பேர் வந்து செமினாரில் வந்து ப்ராக்டிக்கலாலாம் கோர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் மூலயமா வந்து நம்ம ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சஸ் டு ஃபண்டிங் அப்படின்னா கனெக்ஷன் டு இன்வெஸ்டர், கிராண்ட் அண்ட் அல்டர்னேட்டிவ் ஃபண்டிங் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் அண்ட் ஆசிலியேட்டர்ஸ், ப்ரோக்ராம்ஸ் ஆஃபரிங் ரிசோர்ஸஸ், சப்போர்ட் அண்ட் ஃபண்டிங். இந்த ஆசிலேட்டர்ஸ் இன்கார்பரேட்டர் மூலியமாக வந்து அவங்க வந்து ப்ரோக்ராமும் நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அண்ட் நமக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுப்பாங்க அண்ட் ஃபண்டிங்கும் தராங்க.
அட்வைசரி போர்ட்ஸ். இந்த அட்வைசரி போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட இருந்து வந்து நம்ம அட்வைஸ் கேட்டு நம்ம வந்து பண்ணும்போது அவங்களோட நாலேஜ் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கலனாலும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீர் சப்போர்ட் குரூப், கம்யூனிட்டி அண்ட் கைடன்ஸ் ஃபார் ஃபெல்லோ ஆண்டர்ப்ரினர்ஷிப். ஒரு பீர் சப்போர்ட் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆண்டர்ப்ரெனராக ஆயிட்டோம், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு குரூப்பாவோ இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு 2-3 பேரோ சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஃபெல்லோ ஆண்டர்ப்ரினர்ஸ் நம்மளே மாதிரியே ஆண்டர்ப்ரினராக இருப்பாங்க இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்ன மாதிரியே பிஸ்னஸ் பண்ணுற இன்னும் 2-3 பேர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாவோ கைட் பண்ணாவோ அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் வந்து நமக்கு ஒரு லெசன் நடத்துறதை விட நம்ம பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட உள்ளவங்க, நமக்கு எப்படி புரியுமோ அதே மாதிரி வந்து அவங்க சொல்லி தருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு டூல்ஸ், டெம்ப்ளேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் இதுலேருந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னக்கூட்டியே வந்து நம்ம பிளான் பண்ணிடணும். அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போது நம்ம வச்சுருக்கிற மாதிரி பிஸ்னஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு கெஃபே இல்லைன்னா ஒரு வேஃபல் ஸ்பாட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு 10 பேர் வந்து அந்த டவுனுக்குள்ளேயோ சிட்டிக்குள்ளேயோ அவங்க வச்சுருக்கலாம். அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம், தனித்துவமாக எப்படி பண்ணலாம், கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம பக்கம் எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணலாம், அதை வந்து நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஆண்டர்ப்ரினர் ஆகிறதுக்கு ஒரு தேவையான அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து நான் 10 சொல்லியிருக்கேன். 8 மார்க்கு கேட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அது எல்லாமே ஹிண்ட்ஸ் தான். இந்த டாபிக்ஸ் எல்லாம் போட்டு அது போக நீங்கள் ஓனாக டாபிக்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ப்ரீஃபாக அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ப்ரீஃபாக வந்து நீங்களே ஓனாக ரைட் பண்ணுங்கள். அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதர் சோர்சஸ் மூலியமாகவும் நமக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா அது நிறையா இருக்குது. நான் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு 5 மட்டும் பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆண்டர்ப்ரினர் ஆர்கனைசேஷன் அண்ட் நெட்வொர்க்னு இருக்குதா, இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன், நிறைய இதுக்குன்னே கவர்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்கிறாங்களாம். இப்போ வந்து கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு தான் வந்து தெரியாமல் இருக்குது. அண்ட் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எல்லாம் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எந்த சைடில் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த சைடில் போயிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இப்போது வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நிறைய வாஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சம்மரி புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நாவல் போம்க்கு சம்மரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.